உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு கடந்த செப்டம்பர் 11 அன்று தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய 67வது வீரவணக்க விழாவிற்கு நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டியிலிருந்து ஏராளமான தேவேந்திரகுல உறவுகள் வருகை தந்திருந்தனர். அப்போது அவர்களுடைய வாகனமானது பரமக்குடி அருகே உள்ள கமுதக்குடி என்ற கிராமத்திற்கு அருகில் வரும்பொழுது எதிர்பாராத விதமாக விபத்துக்கு உள்ளானது. விபத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அர்ச்சுனன்குமார் என்பவர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த சகோதரன் அர்ச்சுனன்குமார் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் அட்சயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சை பெற்று வரும் அர்ச்சுனகுமாரை ஒரு சில தேவேந்திரகுல உறவுகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவருடைய அந்த சிகிச்சைக்கு மேல் சிகிச்சைக்கு உதவியும் செய்துள்ளனர். குறிப்பாக அர்ச்சுனன் குமார் அவர்களுடைய தாயாரிடம் ரூபாய் 60,000 கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் பரமக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாண்டியன், அழகர்சாமி பாண்டியன், மேலும் திருச்சி குணசேகரன், மதுரை தினேஷ், சத்திரக்குடி ராஜீவ் கூத்தன், திண்டுக்கல் தேவராஜ், தாயமங்கலம் தங்கவேல், மல்லல் சந்திரபோஸ் மற்றும் நாமக்கல் சேலம் மாவட்ட சொந்தங்கள் கலந்து கொண்டு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி இந்த சிகிச்சைக்கான ரூபாய் 60,000 அவருடைய தாயாரிடம் ஒப்படைத்தனர். நிதியுதவி வழங்கிய அனைத்து தேவேந்திரகுல சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேசிய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தலைவராக மரியாதைக்குரிய சுப நாகராஜன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கூரியூர் கிராமத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த உறுப்பினரான சுப நாகராஜன் அவர்கள் தேசிய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். முன்னதாக ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை சென்ற முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இவரது வீட்டில் உணவருந்தி தங்கி சென்றிருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த மூத்த உறுப்பினரான சுப நாகராஜன் அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்துள்ளது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட சுப நாகராஜன் அவர்களை உலகெங்கும் வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். சுப நாகராஜன் அவர்களை தென்னை வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமைக்கும் அதேபோல மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பாஜக மாநில பொறுப்பு வகித்து வருகின்ற மரியாதைக்குரிய ராஜா அவர்களுக்கும் உலகெங்கும் வாழுகின்ற ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இவன் TKV ராஜாஸ்.